Okay students, நம்ம next topic பார்க்கலாம். Next topic வந்து பார்த்தீங்கன்னா types of skeletal muscle contraction. This skeletal muscle contraction two types இருக்கு. They are primary types muscle contractions. They are isotonic ஒன்று, isometric ஒன்று. Isotonic contraction ஒன்று, இன்னொன்று isometric contraction ஒன்று. The types of contraction depending on the changes of the length and tension. Tension இழுவிசை, அந்த மசிலோட லென்த்து, அதனோட டென்ஸ், அதனோட இழுக்கிற விசை, இது ரெண்டையும் வச்சு கணக்கிடுறாங்க. சரி, ஐசோடானிக்னா ஃபஸ்ட் என்ன சொல்ல, ஐசோனே சேம், டானிக்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா, தீஸ் ஐசோடானிக் கான்ஸ்டன்ட் லென்த் ஆஃப் தி மசில் சேஞ்சஸ், அந்த மசிலோட லென்த்து சேஞ்ச் ஆகிடும், பட் த டென்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதனோட இழுவிசை சேஞ்ச் ஆகாது. அது நீளம் அதிகமாக அதனோட இழுக்கிற விசை மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்றது பேர் ஐசோடானிக். த ஃபோர்ஸ் இஸ் அன்சேஞ்சு, ஃபோர்ஸு சேஞ்ச் ஆகாது. எடுத்துக்காட்டு லிஃப்டிங் ஆஃப் டம்பிள்ஸ் எடுக்கிறது அண்டு வெயிட் லிஃப்டிங், எடை தூக்குறது, பளு தூக்குறது, இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கு அடுத்து ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். இதில் வந்து ஐசோனசியம், மெட்ரிக்னா டிஸ்டன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த மசில் டஸ் நாட் சேஞ்ச், பட் த டென்ஷன் ஆஃப் மசில் சேஞ்சஸ். அந்த மசிலோட லென்த்து சேஞ்ச் ஆகுது, ஆனால் அது இழுக்கிற விசையில் சேஞ்சஸ் ஆகும். அப்படின்ற அது ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். த ஃபோர்ஸ் புட் இஸ் சேஞ்சு. எக்ஸாம்பிள், புஷிங் அகேன்ஸ்ட் அ வால், ஒரு வாலை போய் தள்ளுறது, ஹோல்டிங் ஆஃப் ஹெவி பேக்ஸ், ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி பிடிக்கிறது, இதெல்லாம் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷனுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸை பல விதமாக பிரிக்கிறோம். எலும்பு தசைகளை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். அது எப்படி பிரிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். The muscle waves can be classified based on the rate of shortening. எப்படி சுருங்குறது, either fast or slow, வேகமாக சுருங்குதா மெதுவாக சுருங்குதா அப்படிங்கிறத வச்சு ரெண்டாக பிரிக்கிறாங்க. which they produce the ATP needed for contraction. அதாவது ஒரு மசில் சுருங்கும் போது கண்டிப்பாக அதுக்கு ATP வேணும், இருந்தால் தான் சுருங்க முடியும். இந்த ATP ஆக்சிடேட்டிவ் வந்தால் ஒரு டைப்பு, கிளைகோலைட்டிக்கில் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது ஒரு டைப். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இது போக மற்றதெல்லாம் ஃபைபர்ஸ் கண்டெய்னிங் மயோசின் வித் ஹை ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ். ஒரு ஃபைபரில் மயோசினும் அதிகப்படியான ஏடிபிஎஸ் என்ஜைம் இருந்தால் அது ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ்னு சொல்லி பிடிக்கிறோம். அப்படி இல்லாமல் இருந்தால் லோயர் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி இஸ் கிளாசிஃபைட் இன்டு ஸ்லோ ஃபைபர்ஸ். சரியா, ஏடிபியோட ஆக்டிவிட்டி வச்சு ஃபாஸ்ட் ஃபைபர், ஸ்லோ ஃபைபர்னு சொல்லி பிடிக்கிறோம். இது போக the fiber contain numerous mitochondria have high capacity for the oxidative phosphorylation is called as oxidative fibers. ஒரு ஃபைபரில் மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர், கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர், அதுக்கு வேறு பேர், அதை பின்னாடி படிப்போம். such fibers depending on the blood flow they deliver the oxygen and nutrients to the muscles. the oxidative fibers are termed red muscle fibers. ஆக்சிடேட்டிவ் ஃபைபருக்கு பேர் ரெட் மசில் ஃபைபர்ஸ்னு சொல்லி பேர். அது இல்லைனா the fibers that contain few mitochondria, கம்மியான mitochondria but possess high concentration of glycoholic enzymes and large stores of glycogen is called glycolytic fibers. mitochondria கம்மியாகவும் glycogen molecules அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் glycolytic fibers அப்படின்னு சொல்லி தெரியும். they lack of myoglobin, இதுக்குள்ள myoglobin கிடையாது, தி பேல் கலர் ஒயிட் கலரில் இருக்கும், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருந்தால் அது ரெட் ஃபைபர், மைட்டோகாண்ட்ரியா கம்மியாக இருந்தால் அது ஒயிட் ஃபைபர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இது போக ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஃபைபர்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 3 groups. இது போக இன்னும் 3 டைப்பாக பிரிக்கிறோம். அண்ட் தி எபவ் கிளாசிஃபிகேஷன் தே ஆர் ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறோம். சரிங்களா, 3 தனித்தனி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ்னு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் they have low rates of myosin ATP hydrolysis. இதில் வந்து மயோசின் ATP, மயோசின் கட்டில் இருக்கக்கூடிய ATP ஹைட்ரோலைசிஸ் கம்மியாக தான் நடக்கும், பட் ஹேவ் அபிலிட்டி டு மேக் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ATP. ஆனால் இது ATPயை அதிக அளவு உற்பத்தி பண்ணும். தீஸ் ஃபைபர்ஸ் யூஸ்டு ஃபார் prolonged regular activities such as long distance swimming, long distance runners have high proportion of these fibers leg muscles. இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் ஒரு வேலையை ரொம்ப நேரமாக செய்யக்கூடிய வேலைகள் இல்லைன்னா இது பயன்படும். எக்ஸாம்பிள் வந்து இந்த கடலில் நீந்திட்டு போவாங்க இல்லையா, ரொம்ப தூரம் நீச்சல் அடிக்கிறது, இந்த மராத்தான் ஓட்டம். சரியா, அவங்களுக்கெல்லாம் இந்த மசில்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்களால மராத்தான் ஓட முடியுது. நம்மளால் ஓட முடியல அப்படின்னா இந்த மசில்ஸ் நமக்குள்ளே இல்லை, அதை நம்ம டெவலப் பண்ணல, அதனால் நம்மளால் ஓட முடியல. நாம் மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணோம்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும்.
ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் தான் நம்முடைய மசில் ஃபைபர்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் ஒரு ஒர்க்கை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நடக்கிறதுனா நடந்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர். சைக்கிள் ஓட்டுனா ஒரு 25 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கலாம். நீச்சல் அடிக்கிறேன் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கலாம், ஓடுறதுனா ஓடிக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்படி தான் மாரத்தான் பிளேயர்ஸ் எல்லாம் உருவாகுறாங்க. இதுக்கு அடுத்த ஃபைபர் ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் தான் வேலை செய்யும், அப்புறம் மறுபடியும் டல் ஆயிடும். இப்படி இருந்தால் பேர் ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். தே ஹாவ் ஹை மயோசின் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி பட் கேன் மேக் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மயோசின் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவும் அதிகப்படியான ஏடிபி உற்பத்தி. பர்டிகுலர்லி சூட்டட் ஃபார் ரேப்பிட் ரியாக்ஷன்ஸ், வேகமான செயல்பாடுகளுக்கு இது பயன்படும். இதுக்கு அடுத்தது ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. த மயோசின் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி லோ, சரியா, பட் கேனாட் மேக் மச் ஏடிபி ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். இதனால் அதிகப்படியான ஏடிபி மாலிகூல்ஸ் உருவாக்க முடியாது. பட் தே சோர்ஸ் ஆஃப் ஏடிபிஸ் கிளைகோலிசிஸ். ஆனால் ஏடிபி எங்கேருந்து கிடைக்குது? கிளைகோலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா கிடைக்குது. தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ரேப்பிட் அண்ட் இன்டென்ஸ் ஆக்ஷன். ரொம்ப வேகமாக செயல்படுறது, 100 மீட்டர் ரன்னிங், சரியா, உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு உடனே ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபைபர் இருக்குது. ஷார்ட் ஸ்பேண்ட் அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீட், குறுகிய கால இடைவெளியில் ரொம்ப வேகமாக ஓடுறது, அந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு இது ரொம்ப அவசியமானதாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது ஸ்கெலிட்டல் மசில் கிளைகோஜன் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. சரி, இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணோம்னா நம்மளால் மராத்தான் ஓடுறவங்களுக்கெல்லாம் இந்த டெஸ்ட் வைப்பாங்க, சரியா. அதாவது அந்த மசில் எவ்வளோ நேரம் ரொம்ப ஆக்டிவ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அத்லெட் பிளேயர்கள்லாம் இது செக் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை டேக்கிங் மசில் பயோப்சி எடுத்து பார்த்தாங்கன்னா கிளைகோஜன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கிளைகோஜன் அதிகமாக இருந்தால் அவங்க செட் ஆவாங்க, கிளைகோஜன் கம்மியாக இருந்தால் அவங்க சூட்டபிள் ஆக மாட்டாங்க. இட் இஸ் ஸ்டாண்டர்ட் மெத்தட் மெஷர் த மசில் கிளைகோஜன். இது என்ன பண்ணோம்னா மசில் எவ்வளோ கிளைகோஜன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லும். மசில் கிளைகோஜன் ப்ரொவைட்ஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டியூரிங் ஏனரோபிக் எக்ஸசைஸ். ஏனரோபிக்னா காற்று இல்லாத, அதாவது நம்முடைய கால்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்யும் போது அதுக்கு ஆக்சிஜன் போய் சேராது. அப்படி இருக்கும்போது அது ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணும். அப்படி ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்ப அதுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? கிளைகோஜன்லேருந்து கிடைக்கும். Furthermore, the total glycogen stores within the body also contracts necessity of energy metabolism to ensure type of events lasting long duration. ஒரு மசிலில் எவ்வளோ கிளைகோஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு அது லாங் டியூரேஷன் பயன்படாதா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். A single glycogen molecule contains 5000 glucose units. ஒரு கிளைகோஜன் மாலிகுல் 500 குளுக்கோஸ் மாலிகுலுக்கு சமம். 5000. இட் இஸ் கம்பேர் தன் 5000 இண்டிவிஜுவல் கிளைகோஸ் மாலிகுல்ஸ். ஒரு கிளைகோஜன் மாலிகுல் 5000 குளுக்கோஸ் மாலிகுலுக்கு சமமானது. சரிங்களா? இது இந்தளவுக்கு சக்தி இருக்கிறதுனால தான் இந்த மராத்தான் பிளேயர்ஸ்லாம் அப்படி ஓடிட்டே இருக்காங்க, அந்த அத்லெட்ஸ் ஓடிட்டே இருக்காங்க, சரியா. உசேன் போல்ட் எல்லாம் ஓடுறாருல நிற்காம அந்த மாதிரி ஓடுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மசில்ஸ் ஃபிட் ஆகிறதுனால அங்கே ஓடுறாங்க. நமக்கு மசில் இல்லாதனால நம்மளால் ஓட முடியல, சரியா. நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். நம்முடைய எலும்பு மண்டலமும் அதுக்குண்டான பயன்களை என்னென்னு சொல்லி பார்க்கலாம். த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இஸ் கான்ஸ்டியூட்டட் பை ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது எலும்பும் குருத்தெலும்பும் சார்ந்த ஒரு பகுதி. இட் இஸ் derived ஃப்ரம் எம்பிரியானிக் மீசோடம். சரியா, நம்ம எக்டோடம் எண்டோடம் மீசோடம் சொல்லி 3 படித்தோம் இல்லையா. இந்த மீசோடம்லேருந்து தான் தசைகளும் எலும்புகளும் உற்பத்தி ஆகுது. மசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு தி போன்ஸ் பை மீன்ஸ் டெண்டான்ஸ். ஏற்கனவே படிச்சிட்டோம். எலும்பு தசையோடு எப்படி ஜாயிண்ட் ஆகுது? டெண்டான் அப்படிங்கிற பொருளோடு ஜாயிண்ட் ஆகுது. டு ப்ரொவைட் த நெசசரி ஃபோர்ஸ் ஃபார் ரேப்பிட் த போன்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டன் டு ஆப்ரேட்ஸ் லெவர்ஸ். எலும்பு தசைகள் எலும்போடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செயல்படுவதற்கு பயன்படுகிறது. There are 3 types of skeletal systems. இதில் 3 டைப் ஆஃப் skeletal system இருக்குது. ஒன்று ஹைட்ரோஸ்டேட்டிக் skeleton. ஹைட்ரோனா வாட்டர், தண்ணியே வந்து எலும்பு மண்டலமாக செயல்படும். அப்படி இருந்தால் ஹைட்ரோஸ்டேட்டிக் skeleton சொல்லுது. which is found in soft bodied invertebrates. மென்மையான திசுக்களுடைய invertebrates அது அதிகமாக இருக்குது. It is a fluid filled cavity encircled by muscles. எக்ஸாம்பிள் எர்த்வாம். சரியா, ஒரு மென்மையான தசைகளுக்கு நடுவில்
இது அப்படி செயல்படும். நெக்ஸ்ட்டு எக்ஸோஸ்கெலிட்டான் அப்படின்னு வெளிப்புறத்தில் இருக்கிறது. விச் இஸ் ஃபவுண்ட் இன் இன்வெர்டிபிரேட்ஸ். இட் இஸ் எ ரிஜிட் ஹார்ட் இஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் த பாடி அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் காக்ரோச். உடம்புக்கு மேலே ஒரு மென்மையான ஓடு, கடினமான ஓடு இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸோஸ்கெலிட்டான். எண்டோன்னா உள்ள, எக்ஸோன்னா வெளியில்.